பதில் அளிப்பதும் பழி வாங்குவதும் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனக்குரியது, எனக்குரியது. அதுல கால் வைக்காது. தேவனுக்குரிய மகிமை அது. நீங்க கர்த்தர் சமூகத்தில் உண்மையாய் நின்று கர்த்தரை சேவித்து போங்க. உங்களுக்கு செய்யப்பட்ட வேதனைகளை நீங்க பொறுத்து கொள்ளலாம் அல்லவா? கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதினால இப்படிப்பட்ட சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது இல்ல? ஆயுதமாக இதை தரிச்சுக்கணும். ஆண்டவர் எனக்காக பாடுபட்ட, நான் இன்னைக்கு பாடுபடுறேன், அவ்வளவுதான். இதை ஒரு ஆயுதம். இதை பிடிச்சோம்னா உங்களுக்கு எதிராய் நிற்கிறவர்கள், வசனத்துக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள், நீங்கள் தேவ சித்தம் செய்ய விடாமல் தடுக்கிறவர்கள், அவருடைய கால் ஏற்ற காலத்தில் தள்ளாடும். யோபுவில் எழுதி இருக்கிறது, உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறது. நடக்கும் சில நேரங்கள். உத்தமனாகிய நீதிமான் யோபுவே பரியாசம் பண்ணப்பட்டது உண்டானார். அப்படிப்பட்ட பரியாசங்கள் சில இருக்கலாம். ஆனா